உங்க கவனம் எங்கே செல்கிறது என கவனியுங்கள். எப்பவுமே எதிர்மறை எண்ணங்களால நம்ம மனசை நிரப்புறது ரொம்பவே ஈஸி. இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா, இந்த பிரச்சனை ஏன் வந்தது, நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன பண்ணிருக்கலாம், இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எதிர்மறையா முடியும். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு யோசிச்சா அதுதான் நேர்மறையா முடியும். அதற்காக பிரச்சனைய சுத்தமா மறந்துருங்கன்னு சொல்லல. வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ரொம்ப யோசிச்சு ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய தொடங்கணும். தொடங்கின அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா நம்மளோட ப்ரையாரிட்டி எப்பவுமே சொல்யூஷனுக்கு தான். உங்க மனசு ஒரு ஜிபிஎஸ் மாதிரிங்க. நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனை நோக்கி வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். எப்படியோ அது ஒரு ராங் ரூட்ல போய் நின்னுட்டு அங்கேயே நிக்க போறீங்களா, இல்ல அதர் ரூட் தேடி போய்கிட்டே இருப்பீங்களா? அது மாதிரிதான் இந்த மனசும். இந்த மனசுக்கு நீங்க உங்க ப்ராப்ளம் மேல போக்கஸ் வைங்க அப்படின்னா அது ப்ராப்ளத்தை தான் பார்க்கும். அதுவே ஒரு சொல்யூஷன் மேல போக்கஸ் வைங்கன்னா அந்த மனசு சொல்யூஷனை தேடி போய்கிட்டே இருக்கும். அந்த சொல்யூஷனும் வழியில நிறைவேறும்.